வெல்கம் டு ரெபேக்கால் ரெசிபீஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம ரெபேக்கால் ரெசிப்பியில் குக்கரில் குழையாமல் காளான் பிரியாணி எப்படி பண்ணுறதாங்க பார்க்க போகிறோம். இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல நம்ம அரிசியை ஊற வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு எந்த அரிசி பிரியாணி அரிசி வேணுமோ அந்த அரிசி நீங்கள் எடுத்துக்கோங்க. இதனுடைய அளவு வந்து 1/2 கிலோ. இப்போ இது 2-3 தடவை நல்லா கழுவிட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். நம்ம சமைக்க போகிறதுக்கு முன்னாடி ஊற வச்சா போதும். ஒரு குக்கரை சூடுபடுத்திக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 2 துண்டு பட்டை, கொஞ்சம் கல்பாசி, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. எல்லாம் பொரிஞ்சதும் இது கூடவே 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 4 பச்சை மிளகாய் கீனிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரலையும் வதக்கி விட்டுக்கணும். கூடவே 1 கைப்பிடி அளவுக்கு பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலை, 1 கைப்பிடி அளவுக்கு பொடியாக கட் பண்ணின புதினா இலையை சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரலையும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பச்சை வாசனை போகிற வரலையும் வதக்கி விட்டாச்சு. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கூடவே 3 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. பெரிய தக்காளியாக இருந்தால் 3 சேர்த்துக்கோங்க, சின்ன தக்காளியாக இருந்தால் 4 சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா சுருள வதக்கி விட்டுக்கணும். நம்ம ஊற்றி இருக்கிற எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே 2 பாக்கெட் காளான் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு 5 நிமிஷம் சிம்லேயே வச்சிடலாம். அப்படியே இருக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயாச்சுங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், கூடவே 1 டீஸ்பூன் கறி மசாலா. கறி மசாலா இல்லைன்னா கரம் மசாலா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 50 ml தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு 5 நிமிஷம் சிம்லேயே வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயாச்சுங்க. 2 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கணுங்க. 1க்கு 1.5 கணக்கில். நான் பாஸ்மதி ரைஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியினுடைய அளவை கூடவோ குறைக்கவோ சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு கொதி வர வரலையும் கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ ஒரு கொதி வந்தாச்சு. கொதித்ததும் நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை நல்லா தண்ணி இருத்துட்டு இதோடு சேர்த்துக்கோங்க. சின்ன சைஸ் லெமனாக எடுத்து 1/2 லெமன் மட்டும் புழிஞ்சு விட்டுக்கோங்க. விதையெல்லாம் எடுத்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எது குறைவாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மூடி போட்டுக்கோங்க. மூடி போட்டு விசில் போட்டுட்டு 2 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கொதி வந்ததுக்கப்புறம் மூடி போட்டால் தான் அடியில் தீஞ்சு போகாது, அதுக்காக தான். விசில் வந்ததுக்கப்புறம் ப்ரெஷர் நல்லா இறங்கினதுக்கப்புறம் தாங்க மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கணும். ப்ரெஷர் நல்லா இறங்கினதுக்கப்புறம் தாங்க மூடி ஓப்பன் பண்ணினேன். சாதம் உடைஞ்சி போகாமல் குழையாமல் இருக்குது. ஒரு கரண்டி ஒன்று எடுத்து லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.